ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலுமே ஒரு 600 மார்க் எடுத்தால் போதும் அப்படிங்கிற எப்படி ஒரு 4 to 5 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா 500 மார்க் எடுத்தால் போதுன்னு இருக்காங்களோ 2 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா 600 எடுத்தால் போதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. இப்போ எப்படின்னு தெரியல. அதே இந்த மார்க் வந்து கண்டிப்பாக எனஃப் கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும். 450 வாங்கியிருந்தேன். நான் எழுதின மார்க் டெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 603 தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஹையஸ்ட் மார்க்கே பார்த்தீங்கன்னா இந்த 603 தான் எடுத்தேன். இந்த பேப்பர் வந்து நான் அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். அனலைஸ் கூட பண்ணாமல் மிகப்பெரிய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் போயிட்டேன். இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லலாம். ஏன்னா 500லேருந்து 562 வரது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மார்க் எடுத்தோன்னே மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸாக இருந்துச்சு எனக்கு. இன்டென்சிட்டி டெஸ்ட் எழுதினேன், மார்க்கே வரல, ஃபுல்லாகவே நெகட்டிவாக தான் இருந்துச்சு. இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு கண்டிப்பாக நம்ம வந்து நீட்டில் 550+ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிலீஃப் எனக்குள்ளே வந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இது வந்து ஒரு ப்ரூஃப் மாதிரி இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ண போகிறேன். அதாவது மார்க் டெஸ்ட் கேன் ஹெல்ப் ஆர் நாட் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சு தான். மார்க் டெஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து எழுதுறதே வந்து ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருக்காங்க. மார்க் டெஸ்ட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் ஆகுமா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக மார்க் டெஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் இந்த மார்க் டெஸ்ட் தான் நம்ம நீட் மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம பொட்டன்ஷியலாக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மார்க் டெஸ்ட் எழுதுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கான ஒரு ப்ரூஃப் வீடியோ மாதிரி இந்த வீடியோ வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை நான் எப்படி உங்களுக்கு ப்ரூஃப் வீடியோ மாதிரி காட்டுறேன்னா, நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து நீட் 2022 590 மார்க்ஸ் எடுத்திருந்தேன். நீட் 2021 517 எடுத்திருந்தேன். அதாவது கட் ஆஃப் வந்து 519 இருக்கும்போது 2 மார்க்கில் கட் ஆஃப்ல நீட் 21 வந்து நான் சீட்டை இழந்தேன். 22 வந்து மார்க் டெஸ்ட்டை வச்சே நான் எப்படி கிளியர் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதுக்கு நான் இப்போ சென்னை வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கனால நான் எழுதின எல்லா மார்க் டெஸ்டோடைய ஓஎம்ஆர் ஷீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ப்ரூஃப் மாதிரி வச்சிருக்கேன். கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கும், தனியாக எடுத்து வச்சிருந்தேன். அது இப்போதைக்கு எடுக்க வேணாம்னு சொல்லி. ஆனால் இந்த ஓஎம்ஆர் ஷீட்ஸ்லாம் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வீடியோவில் காட்டுறதுக்காகவே. இந்த ஓஎம்ஆர் ஷீட் அனலைஸ் பண்ணுற மூலயமா உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் நம்புறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் முடிகிற நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து புரிஞ்சிச்சு நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் இந்த டைம் 21 வந்து சீட்டு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைச்ச உடனே 22க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் நான் எழுதினேன், அதாவது ஸ்ட்ரைட்டாகவே எழுதின ஒரு டெஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா April 9th அப்படின்னு சொல்லி நீட் 2022 ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதினேன். பிளைண்டாக போய் எழுதினேன். அதாவது நீட் 21க்கு படித்த ஒரு நாலேஜை வச்சு April 9th நீட் 22 வந்து எழுதினேன் நான். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே படிக்காமல் போய் நாலேஜ் வச்சு எழுதுனதே பார்த்தீங்கன்னா 450 எடுத்திருந்தேன். ஆனால் இந்த மார்க் வந்து கண்டிப்பாக பத்தாது நீட்டை கிராக் பண்ணுறதுக்கு. ஒரு காலேஜுக்கு மட்டும் கிடையாது, நீட்டை ஒரு பேசிக் லெவல் ஒரு ப்ரைவேட் காலேஜ் கிடைக்கிறதுக்குமே இந்த மார்க் கண்டிப்பாக எனஃப் கிடையாது. ஆனால் இந்த மார்க் எது கிடைச்சதுன்னா நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படிங்கிறத வச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மார்க் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனாலுமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே ஃபுல் தரவா இல்லைனாலுமே நான் வந்து திருப்பியும் ஒரு டெஸ்ட் எழுதுவோம்னு சொல்லி April 15th வந்து ஒன்று எழுதினேன். அது பார்த்தீங்கன்னா 480 தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த மார்க் வந்து கண்டிப்பாக எனஃப் கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும். 450 வாங்கியிருந்தேன். இப்போ வந்து அடுத்து வந்து ஏப்ரல்லே அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோன்பு, அந்த எண்டிங், இந்த ரம்ஜான் இதெல்லாம் வந்துச்சு. அதனால வந்து அந்த அளவுக்கு என்னால் இந்த ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியலனாலுமே நம்ம ஃபுல்லாகவே கிவ் அப் பண்ணாமல் கண்டிப்பாக படித்து நம்ம எப்படியாவது இதை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மார்க் டெஸ்ட்டுக்கு அந்த டைமில் நான் கேப் விட்டு கொஞ்சம் நல்லா படிச்சிடலாம்னு சொல்லி படிச்சிட்டேன். ஏன்னா வந்து இன்னும் 3 months 2 months நம்ம கையில் இருக்கனால நம்ம அந்த 2 months எப்படியாவது எஃபெக்டிவாக மார்க் டெஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி நல்லா படிச்சுக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா May 13 ஒரு டெஸ்ட் எழுதினேன். இந்த டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து எவ்வளோ எடுத்திருந்தேன்னா 538 எடுத்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 538 இட்ஸ் இஸ் அ வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லலாம். ஏன்னா 450 480 இருந்து 538 வந்தோடனே தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக நம்ம சீட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆகாஷ் டெஸ்ட் சீரிஸோடைய லெவல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீட்டை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக தான் வச்சிருப்பாங்க அவங்களோட ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே நம்ம ஒரு 538 எடுத்துட்டோம். இருந்தாலும் இது நம்மளுக்கு போதுமானது கிடையாதுனாலும் ஒரு நல்ல மார்க் தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆச்சு. நம்ம இம்ப்ரூவ் பண்ணால் கண்டிப்பாக 2 monthsல இன்க்ரீஸ் பண்ணிடலாம்னு தோணுச்சு. அதனால ரெகுலராக நான் எழுதிக்கிட்டே வந்தது பார்த்தீங்கன்னா 546 இந்த மாதிரி 546 எடுத்திருந்தேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்குது. நம்ம ஸ்டாண்டர்டை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லி அடுத்து இன்னொரு டெஸ்ட் எழுதின மாதிரி வந்து ஆகாஷ் மார்க் டெஸ்ட்னு சொல்லி ஒரு டெஸ்ட் சீரிஸ் வச்சிருந்தாங்க. அதாவது ஆகாஷில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆகாஷ் மார்க் டெஸ்ட் சீரிஸ்னு ஒன்று,
ஆகாஷ் ஆல் இந்தியா ஆகாஷ் டெஸ்ட் சீரிஸ்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு, ஏஐடிஎஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃபுல் டெஸ்ட் சீரிஸ்னு சொல்லுவாங்க ஒன்று, அதுக்கப்புறம் இன்டென்சிவ் டெஸ்ட் சீரிஸ்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே சேர்ந்து நான் எழுதியிருப்பேன் இந்த மார்க் டெஸ்ட் சீரிஸ்ல. இது எல்லாமே சேர்த்து தான் நான் கலந்து அப்பப்போ எழுதியிருப்பேன். நடுவில் இன்டென்சிவ் டெஸ்ட் சீரிஸ்னு எழுதியிருப்பேன், திடீர்னு FTS எழுதியிருப்பேன், திடீர்னு மார்க் டெஸ்ட் எழுதியிருப்பேன், திடீர்னு ஏஐடிஎஸ் எழுதியிருப்பேன். இந்த மாதிரி 603 நான் எழுதின மார்க் டெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 603 தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஹையஸ்ட் மார்க்கே. பார்த்தீங்கன்னா இந்த 603 தான் எடுத்திருந்தேன். அது ஆகாஷ் மார்க் டெஸ்ட் 1 அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் நடத்தினாங்க. இது வந்து May 23 ஒரு டெஸ்ட் எழுதினேன். இது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு நல்ல அதிகப்படியான ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷன் கிடைச்சது. ஏன்னா அந்த ஒரு 2 years பிஃபோர் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலுமே ஒரு 600 மார்க் எடுத்தா போதும் அப்படிங்கிற எப்படி ஒரு 4 to 5 years பிஃபோர் பார்த்தீங்கன்னா 500 மார்க் எடுத்தா போதும்னு இருக்காங்களோ, 2 years பிஃபோர் பார்த்தீங்கன்னா 600 எடுத்தா போதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. இப்போ எப்படின்னு தெரியல. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் இருந்தேன். ஒரு 600 மார்க் எடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் எழுதி இந்த 603 வந்தோன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அடுத்த டெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா FTS அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் சீரிஸ். இந்த FTS டெஸ்ட் சீரிஸ்ல வந்து நான் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தேன்னு நீங்களே பாருங்க. லெஸ் தேன் 500 அப்படின்னு சொல்லி நானே போட்டிருக்கேன். ஏன்னா மார்க் வந்து 500 கூட தொடலை. அதனால டோட்டலாக நம்ம மார்க் போடணும்னா நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும்னு சொல்லி இந்த பேப்பர் வந்து நான் அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். அனலைஸ் கூட பண்ணாமல் மிகப்பெரிய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் போயிட்டேன். இது எப்போ எழுதியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா May 27 கரெக்டாக 3 days ஆஃப்டர் இந்த இது எழுதியிருந்தேன். நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி வந்து நம்ம May 30 ஒரு டெஸ்ட் எழுதியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஆலன் டெஸ்ட் ட்ரை பண்ணுவோம். நம்ம ரொம்ப கம்மி மார்க் வாங்கிட்டோம், ஆலன் டெஸ்ட் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி ஆலன் ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பிரிண்ட் அவுட் பண்ணி அதை நான் எழுதினேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 491 மார்க் எடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 491. சரி, ஆலனுடைய பேப்பர் வந்து நம்ம ஓகே 491 எடுத்துருந்தோம், இருந்தாலுமே நம்ம லெவல் வந்து 500 ரேஞ்சில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னதான் நம்ம 603 அப்படி எடுத்திருந்தாலுமே 500 லெவல் தான் நம்ம ஸ்டாண்டர்டே அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாகவே தான் அப்போ கூட நான் இருந்துட்டு இருந்தேன். ஆனால் வந்து நான் கண்டிப்பாக இந்த பேப்பரை நான் அனலைஸ் பண்ணி சால்வ் பண்ணி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதனால ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் இருந்துச்சு எனக்கு. அடுத்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக திருப்பி எழுதிக்கிட்டே தான் இருந்தேன். 2ஆம் தேதி FTS ஆகாஷே நம்ம ட்ரை பண்ணுவோம், எதுக்கு நம்ம ஆலன்னு சொல்லி மாற்றி போய்கிட்டு இருக்கணும், ஆகாஷ் உள்ள டெஸ்ட் சீரிஸே நம்ம எழுதலாம்னு சொல்லி ஆகாஷ் எழுதிட்டு இருந்தேன். 507 இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு இருந்துச்சு. நடுவில் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி 6ஆம் தேதினு ஒரு டெஸ்ட் எழுதிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா மார்க் வந்து சரியாகவே வரல. ஏன்னா கரெக்ஷனே பண்ணாமல் விட்டுட்டேன் நான் பாட்டுக்கு. மார்க்கும் எனக்கு சரியாக வரல. அதனால ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக தான் இருந்துச்சு. நம்ம சரியாக படிக்கலன்னு சொல்லி நம்மளுக்கு நீட்டு ஒத்துக்காதோ, நீட்டு சரிப்படாதோ அப்படின்னு சொல்லி ஒரு அந்த திங்கிங் அளவுக்கு போயிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு மார்க் ரொம்ப கம்மியாக வந்துச்சு. ஆனால் நான் என்ன நல்ல விஷயம் பண்ணியிருந்தேன்னா டெஸ்ட்டை வந்து எழுதாமல் அப்படியே விட்டுறல. நான் வந்து டெஸ்ட்டை கண்டினியூஸாக எழுதிக்கிட்டே இருந்தேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சரி நம்ம நல்லா படிச்சுப்போம், ஒரு 2 வாரம் கேப் விடுவோம், டெஸ்ட் எழுதாமல் 2 வாரத்தில் நல்லா ஃபுல் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணி நம்ம எழுதுவோம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட்டை விட்டுருவாங்க, படிக்க மட்டும் செய்வாங்க. இப்போ மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, நீங்கள் வந்து 100 வாட்டி 1000 வாட்டி படித்தாலுமே நீட் டெஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாட்டி திருப்பியும் படிச்சாதான் உங்களுக்கு அந்த ஸ்டடி வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் டெஸ்ட்டுங்கிறது அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எத்தனை வாட்டி எழுதுறீங்களோ அத்தனை வாட்டி உங்களுடைய ஒவ்வொரு மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அதை தான் வந்து நான் நீட் 22ல் வந்து ஒரு டேக் ஹோம் மெசேஜாக எடுத்தேன். இப்படிதான் வந்து நான் திருப்பியும் ஒரு டெஸ்ட் எழுதும் போது 6ஆம் தேதி 8ஆம் தேதி ஒரு டெஸ்ட் எழுதியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 562 மார்க் எடுத்திருக்கேன், விச் இஸ் வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லலாம். ஏன்னா 500ல இருந்து 562 வரது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மார்க் எடுத்தோன்னே மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அடுத்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 540, 531 இந்த மாதிரி 531 இந்த மாதிரி மார்க் எடுத்திருந்தேன். ரொம்ப 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 வந்து எனக்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகிட்டே தான் இருந்துச்சு. எப்படி நம்மளுக்கு சீட்டு கிடச்சிரும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட தான் இருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ்லேயே இன்டென்சிவ் டெஸ்ட்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வர ஆரம்பிச்சு, இன்டென்சிவ் டெஸ்ட் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி பிரிண்ட் அவுட், அதாவது PDF வந்துட்டே இருந்துச்சு. சரி, இதை டவுன்லோட் பண்ணி நம்ம டெஸ்ட் எழுதுவோம்னு சொல்லி இன்டென்சிவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். பாருங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்டென்சிவ் டெஸ்ட் எப்போ எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 month பிஃபோர் 16ஆம் தேதி ஜூன் மாதம் எழுதியிருக்கேன். 19 ஜூலை வந்து நீட் நடந்துச்சுன்னா 16ஆம் தேதி ஜூன் மாதம் இது எழுதியிருக்கேன் இன்டென்சிவ் டெஸ்ட்னு சொல்லி. அதில் பார்த்தீங்கன்னா 456 தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுதியிருந்தேன். கண்டிப்பாக ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் பிரைவேட் காலேஜ் கூட எனக்கு கிடச்சிருக்காது இந்த மார்க்குலாம். மிகப்பெரிய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் தள்ளப்பட்டேன் இந்த டைம்ல. ஆனால் இந்த இன்டென்சிவ் டெஸ்ட்லேயே நம்ம நல்ல மார்க் எடுத்தா கண்டிப்பாக நீட்ல இதை விட பயங்கரமான மார்க் எடுக்கலாம்னு சொல்லி தான் ஒரு நானே கான்ஃபிடன்ஸை டெவலப் பண்ணிட்டு அடுத்தடுத்து டெஸ்ட் எழுதுறது பார்த்தீங்கன்னா 505 இந்த மாதிரி 516 அந்த மாதிரி திருப்பி மார்க், அதாவது கண்டினியூஸாக எழுதிக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் ஆச்சு எனக்கு. இன்டென்சிவ் தான் திருப்பி எழுதிட்டு இருந்தால் 500 இந்த மாதிரி தான் மார்க் வந்துகிட்டே இருந்துச்சு.
அப்புறம் நடுவில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆகாஷ் இன்ஸ்டிடியூட்லேயே ஒரு ஹையர் லெவல் ஆஃப் மிகப்பெரிய ஒரு மதிப்புத்தக்க ஒரு பேப்பர்னு சொல்லலாம். ஏன்னா ஆல் இந்தியா ஆகாஷ் டெஸ்ட் சீரிஸ்னு சொல்லுவாங்க. இது ஃபுல் இந்தியாவில் உள்ள ஆகாஷ் ஸ்டூடெண்ட்ஸுமே இது எழுதுவாங்க. ஸோ இது வந்து நீட் லெவலில் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட தான் இந்த பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க. இது சரி ஓகே, இந்த பேப்பர் நம்ம நல்ல மார்க் எடுத்தா கண்டிப்பாக நம்ம கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அதை நினச்சி தான் இந்த பேப்பரை டவுன்லோட் பண்ணி எழுதினேன். இதில் பார்த்தீங்கன்னா 568 மார்க் எடுத்தேன் நான். பாருங்க, ஆகாஷ் ஏஐடிஎஸ்ன்னு போட்டிருக்கோம். இதில் வந்து 568 மார்க் எடுத்திருந்தேன் நான். இது வந்து ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு அமைஞ்சது. அதனால இன்டென்சிவ் வச்சு நம்ம மார்க் முடிவு பண்ணக்கூடாது. இன்டென்சிவ் டெஸ்ட் வச்சு நம்மள்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு, நீட் லெவலில் நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்டென்சிவ் டெஸ்ட் சீரிஸ் வைக்கிறாங்கிறதே எனக்கு அப்போ தான் புரிஞ்சு. ஸோ இன்டென்சிவ் டெஸ்ட் சீரிஸில் நம்ம இன்னும் 2 டெஸ்ட் எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் எழுதினேன். அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 517 அந்த மாதிரி எழுதிருந்தேன். இந்த மார்க் வந்து நீட் 21 எடுத்திருந்தேன். இருந்தாலுமே இந்த மார்க் பத்தாது. அதுக்கப்புறம் இன்டென்சிவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்டென்சிவ் டெஸ்ட்ல 6ஆம் தேதி ஜூலை 6 ஒன்று எழுதினேன். ஜூலை 6 அப்போனா பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி கரெக்டாக இன்டென்சிவ் டெஸ்ட் எழுதினேன். மார்க்கே வரல, ஃபுல்லாகவே நெகட்டிவாக தான் இருந்துச்சு. இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் நெகட்டிவாக இருந்துச்சு. மார்க்கே கால்குலேட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் வந்து நான் இதை அனலைஸ் பண்ணி இதோடைய ஃபுல் ஆன்சர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி போடணும்னு சொல்லி எல்லாத்தையுமே மைண்டில் ஏற்றிக்கிட்டேன். அதனால அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்டிஎஸ்ஏ எழுதுவோம், நீட் லெவல் பேப்பர்லேயே எழுதுவோம் அப்படின்னு சொல்லி எஃப்டிஎஸ் டெஸ்ட் சீரிஸ் எழுதினேன். இதில் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி எழுதியிருக்கேன். அது 6ஆம் தேதினா 8ஆம் தேதி எழுதியிருக்கேன். 8ஆம் தேதியில் வந்து எவ்வளோ மார்க் பார்த்தீங்கன்னா 552 வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது 552. அப்போ வந்து திருப்பி எனக்கு என்ன தெரியுதுன்னா, நீட் லெவலில் கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணிடுவோம். இன்டென்சிவ் பேப்பர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும்னு நினச்சிருந்தேன். ஆனால் இப்போ எப்படின்னு தெரில. அதனால கடைசி 2 பேப்பர் எழுதியிருந்தேன். ஒன்று வந்து நீட் எப்போ எழுதியிருந்தேன்னா 13ஆம் தேதி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு டெஸ்ட் எழுதியிருக்கேன், ஏஐடிஎஸ் 4ன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஆகாஷ் மார்க் டெஸ்ட்னு சொல்லி கடைசியாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி எழுதியிருக்கேன் நான். அந்த 13ஆம் தேதி எழுதின பேப்பரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க்னா 514 எடுத்திருந்தேன், 519 எடுத்திருந்தேன். கடைசியாக ப்ரீ நீட்டுன்னு நான் வந்து எல்லா வீடியோவும் அடிக்கடி மென்ஷன் பண்ணுவேன். அதாவது ஆகாஷ் மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் எழுதினேன். அதில் பார்த்தீங்கன்னா 556 மார்க் எடுத்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா எனக்கு வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு, கண்டிப்பாக நம்ம வந்து நீட்டில் 550+ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிலீஃப் எனக்குள்ள வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து ரிசல்ட் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா வந்து ஜூலை 19 நீட் 22 நடந்துச்சு. நான் வந்து கான்ஃபிடென்ஸாக நீட்டை வந்து அட்டன் பண்ணேன். எனக்கு அந்த நீட் எழுதி முடிச்சோடனே தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ஸோட தான் நீட் எழுதினேன். எழுதிட்டதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமும் தெரிஞ்சு 40+, அதாவது கிட்டத்தட்ட 35 மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருச்சு. எனக்கு வந்து 35 மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆனதுல தெரிஞ்சிச்சு எனக்கு ஓகே நீட்டை கிளியர் பண்ணிட்டோம்னு தெரிஞ்சு. மார்க் டெஸ்ட் இப்போ டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க் டெஸ்ட் வந்து உங்களை கிராஜுவலாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, மார்க் டெஸ்ட் நீங்கள் இன்னும் அதாவது ஸ்டார்ட் பண்ணவே இல்லைன்னா நாளையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, கிவ் அப் பண்ணாதீங்க. கிவ் அப் பண்ணாமல் நீங்கள் எழுதிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் லோ டவுன் ஆயிடாதீங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாமல் கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதை கொண்டு போயிட்டே இருங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடுவில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே சமயத்தில் ஆரம்பத்துலேயும் கம்மி மார்க் எடுப்பீங்க, கடைசி நேரத்தில் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்பீங்க. அப்புறம் நீங்கள் இந்த ப்ரீ நீட் அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதுவீங்கல்ல, அதில் எடுக்கிறத விட கண்டிப்பாக மினிமம் 20 மார்க்ஸ் அதிகமாக எடுத்துருவீங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ரூஃப் மாதிரி இந்த வீடியோ கிரியேட் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். மார்க் டெஸ்ட் எழுதுறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால ப்ராசஸை பிலீவ் பண்ண சொல்கிறேன். நீங்கள் ப்ராசஸ் கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நல்ல மார்க் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சது. ஆல் தி பெஸ்ட். 22 வந்து எப்போ நடந்துச்சு? ஸோ